Hey everyone, welcome to W2t Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம் 24,825.10 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, as per our rule 24,800 கால் அண்ட் புட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ உனக்கான லெவல் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவனோட லெவல் அப்படின்றது 113.8 அப்படின்றது அவனோட லெவல். ஓகேங்களா? ஸோ அது எப்போ டைமுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 9-12 கொடுத்தாச்சு. ஸோ அதை பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸிலி. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ 800 கால் புட் வந்து எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ரெட் பாரில் வந்து க்ளோஷர் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து சைட் வேஸுங்க அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியும். ஸோ ப்ரீமியத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும் லாஜிக்காக அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லிடலாம். ஸோ முடிஞ்சு நம்மளோட ரூல் அது தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து வருவீங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம டிகே டேக்குன்னு சொல்லியிருப்போம் 925. ஓகேங்களா? ஸோ டிகே தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ ஓகே, முடிஞ்சாச்சு. ஸோ டிகே நடந்தா அப்படின்னாலுமே ஸோ ஒரு வாய்ப்பு அப்படின்னா புட்டுக்கு தான் ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் நம்ம எடுத்த ட்ரேட் என்ன அப்படின்னா 24,850 புட் ஆப்ஷன். ஸோ நம்ம 72க்கு மேலே வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ இது ஏன் அந்த 72 கொடுக்குறீங்க, ஏன்னா கால் அப்படின்னா இதெல்லாம் கால் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை லைவ் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ சொல்லி கொடுத்துட்டு ஆள் மறைவாக தலைமறைவாக போகிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு தெரியும் நம்ம சொல்கிறது வேலை செய்தா செய்யலையா சும்மா கதை பேசுகிறோமா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ 72 அபோவ் வந்து பை பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ எஸ்எல் என்ன பண்ணியிருக்கோம் 29க்கு. ஸோ டிபி அப்படின்றது 930க்கு சொல்லியாச்சு 120 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 or 51 கிட்டத்தட்ட ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல எஸ்எல் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ 931க்கு சொல்லியாச்சு. நான் வந்து 162 இருக்குங்க, 72 எடுத்தோம், 10 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ who want to minimize your SL, ஸோ you can take a small quantity. ஸோ அதாவது நீங்கள் என்ட்ரி எடுக்கல, ஸோ எஸ்எல் அடிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுக்கல, நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆவரேஜ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி ஆவரேஜ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, கெயின் சைடில் ஆவரேஜ் பண்ணணும், லூஸ் பண்ணுற சைடில் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ லூஸரை ஸோ சீக்கிரமாக கட் பண்ணிட்டு வரணும். ஸோ வின்னரை நீங்கள் ஹோல்ட் பண்ணி டிபிக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ணுறதுக்கான மிகப்பெரிய மந்திரம். ஸோ ஆவரேஜ் பண்ணுறது, ஸோ ஒன்லி டூ ஆவரேஜ் இன் ப்ராஃபிட் சைட், நாட் அ லாஸ் சைடு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போது நம்ம இங்கே வந்து இஃப் நாட் டேக் ட்ரேட், ஸோ யூ கேன் டேக் அகைன். ஓகேங்களா? யாருமே இங்கே ட்ரேட் எடுக்கல, நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கீங்க, ஒரு 4 பேர் எடுத்துருக்கீங்க, 5 பேர் எடுத்துருக்கீங்கன்னா ஸோ ஓகே, அகைன் வந்து எஸ்எல் அடிக்கிறது எனக்கு ஒரு 10 பாயிண்ட் மைனஸ் வந்திருக்குப்பா. ஸோ என்ட்ரியோட ஒரு 10 பாயிண்ட் மைனஸ் வந்திருக்கான் அப்படின்னா ஸோ எஸ் கன்ஃபிடென்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 50 வரைக்கும் வந்திருக்கான், 51 வரைக்கும். ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கரெக்டாக ப்ரீமியத்தை பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, போனோம் என்ன பண்ணாங்க, ஸோ கரெக்டாக எங்கே போய் ரிஜெக்ஷன் கொடுத்தான், கரெக்டாக 127. ஓகேங்களா? ஸோ 63 பாயிண்ட்ஸ், இட்ஸ் ஓவர். ஸோ நமக்கு 50 பாயிண்ட்ஸு போதும். ஸோ டிபி சொல்லியாச்சு, டிபி வந்து அடித்தாச்சு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அந்த ட்ரேட் வந்து முடிச்சு. ஓகே, இங்கே வந்து ஏன் ரிஜெக்ஷனை கொடுத்தான் அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து எங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட மெம்பர்ஸுக்கு தெரியும் இங்கே ஏன் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் வந்து இங்கே லெவலில் சப்போர்ட் அடிச்சுட்டு இந்த ஸ்பைக் வந்து அடிக்கலாம். ஸோ இந்த ஸ்பைக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடணும். எதில் ஐடிஎம் பேஸில் நமக்கு பர்ஃபார்மரில் என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. ஓகே, அந்த ட்ரேட் வந்து எடுத்தாச்சு. இது வந்து டிபி லைவில் தான் கொடுத்தோம். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்கு தெரியும், லைவை வந்து நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்கிறோம், கதை சொல்கிறோமா ரியல் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, 60 பாயிண்ட்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைவில் இருக்கும்போது இன்னொரு அனாலிசிஸ் வந்து லைவ்லேயே பேசிடணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 750 புட் ஆப்ஷன் எடுத்துடணும். ஸோ இந்த 46, ஸோ 46ல் கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இங்கே என்ட்ரி கிடைச்சாச்சு. ஸோ ரீடெஸ்ட் ட்ரேடர்ஸ் இல்லை கரெக்ஷன்
எஸ்எல் அடிக்கிற இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் இங்கே எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே எடுத்தோம் அப்படின்னா ஸோ அது 110 தான் டார்கெட்னு நமக்கு தெரியும். இதை லைவில் பேசிடணும். செக் பண்ணாதவங்க நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? பப்ளிக்கில் ஸோ கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் டேரெக்டாக டிபி ஹிட். ஸோ இந்த இடத்துல டெஃபினட்டாக வெளியே போகணும். ஸோ நீங்கள் ஸ்பாட் சார்ட் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்க இங்கேருந்து ஒரு ஸ்பைக் வந்து கீழே வந்துடுச்சிங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ஆஸ் பர் டேட்டா என்னோட பாட்டம் டார்கெட் அப்படின்றது 700. ஸோ அவன் க்ரியேட் பண்ணியிருக்க லோ 670, கிட்டத்தட்ட ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து லோவர் வந்து வந்திருக்கோம். ஸோ வந்தாலுமே அதை நிற்கலை. ஸோ ஏன் நிற்கலை அப்படின்னா, ஸோ டேட்டா பேஸஸ்லேயும் டிபி வந்து ஓவரு. ஸோ ப்ரீமியம் பேஸஸ்லேயும் ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் பேஸ் லாஜிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதாவது நம்ம எடுத்த இந்த ப்ரீமியம், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் இந்த 113 தாண்டாத வரைக்கும், 110 113 தாண்டாத வரைக்கும் ஸ்பாட் மார்க்கெட்டால் இதை விட கீழே இறங்க முடியாது. ஸோ இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு என்ட்ரி. ஸோ இது வந்து நீங்கள் இதில் எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து 750 எடுத்திருந்தீங்க அப்படின்னா எடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம லைவில் கொடுத்துருந்தது கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்மளோட லைவ் அனாலிசிஸ் வந்து கேட்டிருந்தாங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ அதனால் வந்து லைவுக்கு வந்து வந்துடணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக 15 நமக்கு என்ட்ரி. ஸோ அவனோட டிபி அப்படின்றது 92 அப்படின்றது டிபி. ஸோ ஆஸ் பர் அவர் ஸ்னாரியோ. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. 500% ரிட்டர்ன் தேவை கிடையாது. கேபிட்டல் டபுள் ஆச்சா கான்ஃபிடண்ட்டாக நம்ம வந்து வெளியே போயிடலாம். ஓகேங்களா? ஒரு 15 ரூபாயில் எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட் செலவு வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து வராது நமக்கு. 15,000 ரூபாய்னா ஒரு 1000 குவாலிட்டி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே 15,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு 7,000 அப்படின்ற எஸ்எல் வந்து கொடுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 67 பாயிண்ட் கொடுக்குறோம். ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பாரில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் கிட்டத்தட்ட 40,000 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரீமியம் தான் ரிஜெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது லைவில் இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்த ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஈவன் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கும் வந்து மூவ் ஆகிருக்கும் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிலேருந்து நீங்கள் தாராளமாக ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ சிம்பிள் கேல்குலேஷனை வச்சு, ஓகேங்களா? ஓகே சிம்பிள் அனாலிசிஸை வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல 13 என்ட்ரி. ஸோ டிபி அப்படின்றது 110. ஸோ இதுக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரிவார்டு 1:4. பட் அடுத்த 5 மினிட்ஸ் பார்க்குள்ளேயே வந்து நமக்கு 400%, 450% வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். ஸோ ஸ்பைக் கிடைக்கும்போது வெயிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிரு. அது ஏன் போகுது, அது இந்த ப்ரீமியத்தில் தான் ஏன் போகணும்னு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட் விஷயம். ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த ட்ரேடெல்லாம் வந்து நம்ம லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது தான். ஸோ இதை லைவில் கொடுத்தது, ஸோ லைவில் இது எடுத்தது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீட்டிங் பண்ணும்போது சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து உடையில் கரெக்டாக வந்து லெவலில் டேப் அடித்து டார்கெட் வந்து வச்சிடணும். ஸோ இதெல்லாம் நமக்கு கம்யூனிட்டி மெம்பர்ஸோட எண்ட் ஆஃப் தி டேயில் நம்ம வந்து லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணி லைவில் ட்ரைனிங் கொடுத்தது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ பின் பண்ணி வச்சுருக்க நம்மளோட இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.